என்கிட்ட பழைய ஹோம் தியேட்டரோட 2 இன்டெக் ஸ்பீக்கர் கிடந்துச்சு. அதை வச்சு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ணலான்ட்டு இந்த ஆடியோ மாடல் ஒன்று வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 2 லித்தியம் பேட்டரி 2 எடுத்திருக்கேன். ரீசெண்டாக நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அதுக்கடுத்து 2 இன்டெக் ஸ்பீக்கரு. நல்ல ஸ்பீக்கர், நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸ்பீக்கரு, உடையாமல் இருக்குது. ரொம்ப நாளாகுது வாங்கி. இதை வந்து மேலே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அறுத்துருவோம். வந்து அறுத்து கட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். போய் அறுத்து கொண்டு வந்துட்டேன். அது மேலே வந்து அந்த ஆடியோ மாடல் வந்து மேலே ஃபிட் ஆகிற வரைக்கு நான் வந்து அறுத்து கொண்டு வந்துட்டேன். இதில் வந்து நம்ம ஒரு 2 போல்ட்டு போட்டுருவோம். போல்ட்டு இதுக்கு ஃபிட் ஆகிற மாரி 2 போல்ட் எடுத்திருக்கேன். அதோட வாசரோட 2 நெட்டை வந்து ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நெட்டை வந்து ஃபிட் பண்ணிட்டேன். அதில் ஃபிட் பண்ணது இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து பேட்டரி ஃபிட் பண்ணிடுவோம். இதில் வந்து இப்போ வந்து பேட்டரியை ஃபிட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் தள்ளி வச்சிடுறேன். இந்த 2 பேட்டரி எடுத்துட்டேன். இது வந்து டேப்பை வச்சு ஃபுல்லாக சுற்றி ஒட்டிடுறேன். 2த்தையும் ஒன்றா, மைனஸ் பக்கம் 2த்தையும் ப்ளஸ் பக்கம் 2த்தையும் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாரி ஃபுல்லாக நல்லா நிற்கிற மாரி ஒட்டிடுறேன். நல்லா சுற்றி ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் சால்ட்ரு வைப்போம், ஒயர் சால்ட்ரு வைப்போம். அதுக்காக ஒயரை நல்லா பிரித்து விட்ருக்கேன். கட்டரை வச்சு நல்லா இழுத்து வச்சுருக்கேன். சால்ட்ரு வச்சுருவோம். அதில் அயன் பேஸ்ட்டை தடவி சால்ட்ரு வைக்கிறேன். இப்போ வந்து நான் சால்ட்ரு வச்சா இதில் நிற்காது. ஏன்னா அயன் பேஸ்ட் நல்லா தான் தடவிருக்கேன், நிற்காது. ஏன்னா முன்னாடி ஒரு வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன், பேட்ரி வந்து அவ்வளோவா அழுத்தமாக நிற்காது. ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் அதில் சுரண்டி விட்டு நல்லா அதில் வந்து நல்லா அழுத்தி வச்சு சால்ட்ரு பண்ணால் தான் நல்லா நிற்கும். முதல்ல வச்சிடுறேன். 2 பக்கமும் நல்லா சால்ட்ரு வச்சிடணும் முதல்ல. அதுக்கப்புறம் ஒயரை கனெக்ட் பண்ணுவோம். நல்லா அழுத்தி வச்சு சால்ட்ரு பண்ணிட்டேன். அதேமாரி ப்ளஸ்ஸு பக்கமும் சால்ட்ரு பண்ணிடுவோம். அது வந்து அட்டையை வச்சுப்போம் கீழே படாமல் இருக்க. அயன் பேஸ்ட்டு தடவி இருக்கனால கீழே ஒட்டும் அது. அதனால் இதில் வந்து நல்லா டைட்டாக வச்சிடுறேன். இப்போ வந்து சால்ட்ரு வச்சாச்சு. இப்போ வந்து ஒயரை கனெக்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ்ஸு பக்கம் ப்ளஸ்ஸும் மைனஸ் பக்கம் மைனஸும். ப்ளஸ் மைனஸுக்கு சேப்பு கருப்புங்கிற ஒயர் 2 ஒயர் கொடுத்துருக்கேன். வந்து சால்ட்ரு பண்ணிடுவோம். அதில் ப்ளஸ் பக்கத்தை வந்து சால்ட்ரு பண்ணுறேன். இப்போ நல்லா இதாக நிற்கும் பாருங்கள். இப்போ வச்ச உடனே பிடிச்சிக்கிட்டு பாருங்கள். வச்ச உடனே பிடிச்சிக்கிட்டு ஏற்கனவே சால்ட்ரு வச்சிட்டோம்ல, அதனால் வயரை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். இடைஞ்சலாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் வச்ச உடனே சால்ட்ரு ஒட்டிடும் பாருங்கள். வச்ச உடனே ஒட்டிட்டு 2 கை தான், ஒரு தட்டி தான் வச்சேன். 2 இடத்துலையும் டக்குன்னு ஒட்டிடுச்சு. இப்போ வந்து பேட்டரியை ஃபிட் பண்ணியாச்சு. முன்னாடி லேசாக இழுத்ததுனால பிடிச்சிக்கிட்டுப்பில் இருக்குது. நல்லா ஃபிட்டாக ஒட்டியாச்சு. இது வந்து டேப்பை வச்சு சுற்றிடுவோம் நம்ம ஃபுல்லாக. ஏன்னா உள்ளே உள்ள காம்பனண்ட்டில் வந்து உரசக்கூடாது. அதனால ஃபுல்லாக சுற்றி ஒட்டிடுறேன். ஃபுல்லாக டேப்பை வச்சு சுற்றி ஒட்டிட்டேன். கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிட்டேன். டேப்பை கட் பண்ணாமல் இழுத்தோம்னா ஒயர் வந்து அறுந்துக்கும். லேசான ஒயர் இருக்கிறதுனால இது வந்து எங்கே வைக்கிறதுன்ட்டு பார்க்கணும். ஸ்பீக்கர் இடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த பேட்டரி வந்து எங்கே விட்டுறதுன்னு பார்ப்போம். ஸ்பீக்கரை வச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்பீக்கரை ஜாயின் பண்ணிடுவோம். அதில் வந்து அயன் பேஸ்ட்டை தடவிட்டேன். ஸ்பீக்கரை ஜாயின் பண்ணிடுவோம். ப்ளஸ் பக்கம் ப்ளஸ்ஸும் மைனஸ் பக்கம் மைனஸும். இன்னொரு ஸ்பீக்கரை ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த ஒயரை விட்டுருக்கேன். ஸ்பீக்கரை வந்து சால்ட்ரு பண்ணிடுறேன். அயன் பேஸ்ட்டை வந்து ஸ்பீக்கர் முனையில் தடவிட்டேன். தடவி சால்ட்ரு பண்ணிடுறேன். ப்ளஸ் பக்கம் ப்ளஸ்ஸும் மைனஸ் பக்கம் மைனஸும் சால்ட்ரு பண்ணிடுறேன். 2 பக்கமும் சால்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் பேட்டரியை விட்டணும், இல்லைனா இடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள். இப்போ வந்து நிற்கிதா என்னன்னு பார்ப்போம். நிற்கிது. பேட்டரி வந்து ஒரு ஓரமாக ஒட்ட போகிறேன். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒரு ஓரமாக ஒட்டிக்கிறேன். ஸ்பீக்கர் இடிக்குது போல இருக்குது. இல்லை, இடிக்கலை. 2 பக்கமும் ஃபெவிக்விக் வச்சு நல்லா ஊற்றி ஒட்டிட்டேன். காயிட்டும், காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்பீக்கரை வந்து ஃபுல்லாக வந்து மூடிடுவோம்.
அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒயரை வந்து வெளில விட்ருவோம் இதுக்குள்ளே ஓட்டையால். ஃபுல்லாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 2 போல்ட்டு போட்டு முறுக்கிடுறேன். இந்த போல்ட்டை போடுறது தாங்க பெரிய பிரச்சனையே. ஏன்னா இந்த போல்ட் வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்க மாட்டேங்குது, அப்படியே மேலேயே நின்றுக்குது. இந்த பாருங்க, அப்படியே முறுக்கிட்டேன், டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னொரு ஸ்பீக்கரை வந்து இதோட ஜாயின் பண்ணிடுவோம். இன்னொரு ஸ்பீக்கரை எடுத்துட்டேன். ப்ளஸ்லையும் மைனஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுவோம். ஏன் ப்ளஸ் மைனஸ் ஏன் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, வந்து பேட்டரியில் செக் பண்ணி பாருங்கள் எது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு. ஏன்னா ப்ளஸ்ஸில் அழுத்தினோம்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சோம்னா ஸ்பீக்கர் வந்து முன்னாடி வரும், இல்லை ஆப்போசிட்டாக வச்சோம்னா ஸ்பீக்கர் வந்து பின்னாடி உதறும். அதனால தான் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வைக்க சொல்கிறேன். வந்து டேப்பை நல்லா வச்சு சுற்றி நல்லா வச்சு ஒட்டிட்டேன். நல்லா ஒட்டியாச்சு. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ என்கிட்ட ஒரு ஃபோன் தான் கையில் இருக்கனால அது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து மெமரி கார்டு போட்டு காட்டுறேன். இதில் சாமி பாட்டு ஏற்றி வச்சுருந்தேன், அதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும். நல்லா ஸ்பீக்கர் நல்லா கிளியராக சத்தமாக கேட்குது பாருங்கள். சவுண்டை ஏற்றுறது, சவுண்டை குறைக்கிறது, பாட்டை மாற்றிக்கலாம், பாட்டும் இறக்கிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணால் சவுண்டு ஏறும். அதே ஆப்போசிட்டில் உள்ள பட்டன் அழுத்தி லாங் ப்ரெஸ் பண்ணால் சவுண்டு இறங்கும். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் பாட்டை வந்து வச்சா போதும், நம்ம இதுலேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். நல்லா ஒர்க் ஆகுது. கடைசியாக ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் தொடர்ந்து வர என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய் ஃப்ரெண்ட்.